எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இப்போ நான் வந்து சென்னையில் தான் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து வர்ஷாவுக்கு வந்து நான் தான் லஞ்சு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு காலையிலே நேரமாக எழுந்து போயிட்டா. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல என்னால். காலையில் வந்து சப்பாத்தி அப்படியே நூடுல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அவளுக்கு கடகடன்னு செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்பெஷலாக வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமேட்டு வந்து சில்லி சிக்கன் செஞ்சுருக்கேன். ஏன்னா அவளுக்கு சில்லி சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக சில்லி சிக்கன் செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில்லி சிக்கன் இது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா அவளுக்கு கரெக்டாக 1 மணிக்கெலாம் கொடுத்து விடணுமா, இது கலர் விடணும் தான். அதுக்காக வேண்டி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் டைம் ஆயிரும் அப்படின்ட்டு நான் அதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. அதனால் டக்குன்னு செஞ்சுட்டேன். அதனால் சாப்பிட்டுட்டு அவங்க தான் சொல்லணும். நான் வந்து இன்றைக்கி நைட்டு சாயந்தரமாக என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் ஏதாவது வந்து பர்ச்சேஸ்க்கு வந்து போகலாம், அவளை கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் நேரமாக வந்துடுவேன் சார், சாயந்தரம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிரியாணி தான் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா அவசர அவசரமாக செஞ்சேன். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சாந்தா கொஞ்சம். ஆமாம், 5 டம்ளர் வச்சேன் அரிசி. 5க்கு 9 டம்ளர் தான் தண்ணி வச்சேன். 10 டம்ளர் கூட 6 சரியா போயிடும். ஓகே, இதுக்கு வந்து தயிர் பச்சடி. அப்புறம் சில்லி சிக்கன் வந்து இந்த குக்குடு இருக்கு இல்லைங்களா, அவங்ககிட்ட தான் ஒரு பேக்கெட் வாங்கினேன். அவங்க 1/2 kgக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் மீதி இன்னும் 1/2 kgக்கு நான் கொஞ்சம் மசாலா போட்டுக்கிட்டேன். உண்மையாலுமே குக்குடு வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நான் அது வந்து விளம்பரத்துக்காக சொல்லல. ஒரு சின்ன வயசு பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அது வரவேற்கத்தக்கது தானே. இந்த ஏஜில் அவங்க வேறு ஏதாவது ஐடி கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போகாமல் சமையலை ஒரு மெயினாக வச்சு அவங்க செய்கிறாங்க. அப்படிங்கும் போது அது ரொம்ப வரவேற்கத்தக்கனது தான். ஏன்னா எங்கள் வினிசரதி சொல்லுமா மெயினாக அவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை விளம்பரத்துக்காக சொல்லணுங்கிறது இல்லை. உண்மையான டேஸ்ட்டாக இருக்கும்போது அது நம்ம சொல்லி தான் தீரணும். அப்படின்னா அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த டேஸ்ட் உண்மையிலுமே நல்லா இருக்குது. நீ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இருக்குது தானே, நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் சரி, அதை தான் நீங்கள் செஞ்சுருக்கேன். நீங்களே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு. இதை கொஞ்சம் வச்சிடலாம். அதே தமிழாக தான் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்குறேன், கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்கன்னு கேட்டா. அதனால தான் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. போதுமாங்கதா? ஓகே, அவ்வளோதான். இது வந்து சாப்பிட்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். வர்ஷாவுடைய லஞ்ச் பாக்ஸு நான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இல்லைங்களா. நம்ம எப்போ ஒரு 5 ஐட்டம் செய்வோம். அதெல்லாம் நான்வெஜ்ஜில் அதெல்லாம் ஒன்று தான் சாப்பிட முடியும். அதனால தான் வந்து கம்மியான லஞ்ச் பாக்ஸாக பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, இது எதுலையும் ஒன்று கட்டுறேன் வர எதுலையும் ஒன்று ஆர்டர் வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து பாக்ஸ் தூக்கி போயிடுவாங்களாமாங்க. அதனால அது மாதிரி ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன தம்பி அது? டன்சோல போட்டா அவங்களே எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. டன்சோவா? பாருங்களேன், நாங்கெல்லாம் எங்க வீட்டு பக்கத்துல நம்ம வீட்டுல மேய்ச்சல என்ன பண்ணுவோம், ஐநாரு வாயினாரு, இளையராஜா இளையராஜா நம்ம பசங்களை கூப்பிட்டு கொடுத்து விடுவோம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம். இங்கெல்லாம் என்னமோ டன்சோல கொடுத்து விடுறாங்களாம். சரி, ஏதோ ஒரு சோல பத்திரமா போனா சரி, அவ்வளவுதான். எப்படிங்க? அதனால இப்ப டன்சோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது இந்த பிரியாணி. அஜய் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்றான். அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களாம். பாருங்களேன், பைக்கில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது நல்ல மெத்தடாக இருக்குதுல்ல. அது யார் என்னன்னு கூட தெரியல. ஆனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு இதில் வந்து அவங்க இதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுவும் பரவாயில்ல தாங்க. வெயிலில் நம்மளால் போக முடியாது. அதனால் அந்த வழியாக போகிறவங்க வாங்கிட்டு போய் கொடுத்துட்றாங்க. இப்போ வர்ஷாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோமா, அவள் வந்து கரெக்டாக வாங்கிக்குவா. வெளியில் வந்து சிட்டியில் எதோ எப்படியோ மாறிடுச்சு இல்லைங்களா. எனக்கு இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு புளிக்குழம்பு தாங்க வச்சு சாப்பிட்லான்னு. இது ரொம்ப ஈஸியான புளிக்குழம்பு. அதனால தான் உங்களுக்கும் செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, அவ்வளவே தாங்க. எவ்வளோ கம்மியான பொருட்கள் தேவைப்படுது பார்த்தீங்களா. இப்போ வானலில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் தாளிக்கிற பொருள்லாம் எடுத்து போட்டு தாளிச்சிடலாம். அஞ்சரை பெட்டி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு தாளிக்க வேண்டியது தான். கரெக்டாகுதா?
இது வந்து அமுதாவோட ஸ்பெஷல் இந்த புளிக்குழம்பு. நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பேன். ஆனால் அது அமுதா தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்காமல் அப்படியே புளி கரைச்சி ஊற்றி வைப்பேன். அப்படி இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால தான் புளிக்குழம்பு கேட்டேன் நான். எதுவும் காய்ங்களாம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம இது 2 நாளைக்கு வச்சுக்கிட்டா கூட நமக்கு கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும் இந்த புளிக்குழம்பு. அடுத்ததாக தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கா. அப்படி ஏன்னா நான் ஒருத்தி தானே சாப்பிட போகிறேன், அதனால் ஒரு ஆளுக்குங்கிறதுனால கம்மியாக பண்ணியிருக்கோம். நீங்கள் அதிகப்படியாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க, எல்லா பொருளையுமே அதிகப்படுத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம போட வேண்டிய மசாலா பொருட்கள் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் போடணும், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடணும். அமுதா வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்து இது கூடயே அரைச்சி வச்சதுனால ஒன்றாவே போட்டு, அப்படி நான் வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் தனியாக போடுவேன். நீங்கள் எப்படி வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்குங்க. இப்போ மஞ்சள் தூளும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உப்பு போட வேண்டியது தாங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. புளி கரைச்சி வச்சுருக்கோம், இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு புளியை கரைச்ச புளி ஊற்ற வேண்டியது தான். கொஞ்ச நேரமாவது நம்ம எண்ணெயில் வந்து இந்த மசாலா இந்த மிளகாய் தூள்லாம் அப்படியே பிரண்டு வரணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு எப்போவுமே. இப்போ பிரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த குழம்புலேயே வந்து நம்ம கொத்தவரங்காய் போட்டு வேக வைக்கலாம், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு நம்ம இது கூடயே சேர்த்து செய்யலாம். நம்ம அந்த புளிக்குழம்பு நல்லாவே இருக்கும், காய் போட்டு செய்கிற புளிக்குழம்பும். அது நம்மளோட இஷ்டம் தானே. அவ்வளோதாங்க. இப்போ இந்த புளியோடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்தமாக்க நமக்கு சட்டுன்னு ஒரு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? நான் இது இன்ஸ்டா பேஜில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான். அது ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் யூடியூப் பார்த்து முழுசாக பார்த்து செய்கிறத விட இன்ஸ்டா பேஜில் போடுமா, அம்மா இன்ஸ்டா பேஜில் போடுமா, அதே தான் கேட்குதுங்க. என் பொண்ணு அதே தான் கேட்குறான், இன்ஸ்டா பேஜில் போடுமா, நான் தான் டக்குன்னு பார்க்க முடியும் அப்படிங்கிறான். அதனால் நான் இன்ஸ்டா பேஜில் போடுறேங்கிறேன். நிறைய பேர்த்துக்கு வந்து இன்ஸ்டா பேஜ் வேணாம், யூடியூப்பில் போடுங்கக்கா அப்படிங்கிறீங்க. அதனால் ரெண்டுலேயுமே நான் போடுறேன். ஈஸியான சமையலை டக்குன்னு கற்றுக்குங்க. ஓகே, சரி. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஆனால் உன் பேர் என்ன? என்ன? ஆர்பிகா? சாய் ஆர்விகா? சத்தியமாக வாயிலே நுழைய மாட்டேங்குதுடா. என்னடா சொல்றது? ஆர்விக்கு, ஆத்விக்கு என்னடா பேர் வைக்கிறாங்க. சரி, ஒரு பேர் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ என்ன படிக்கிற? யூகேஜி சி செக்ஷன். இந்த தம்பி வந்து நம்ம அஜய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கான். இவன் செஞ்ச ஒரே ஒரு சின்ன சூப்பர்மேன் வேலை நான் என்னன்னு சொல்கிறேன். நீ என்ன சாமி நீ ஆர்டர் பண்ணீங்க? நீங்கள் பக்கெட் பிரியாணி வந்து இவர் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. எத்தனை பக்கெட் பிரியாணி ஆர்டர் போட்டீங்க? 220. 10 பக்கெட் பிரியாணி வந்து இவர் வந்து ஆப்பில் ஆர்டர் பண்ணியிருக்காரு. எப்படிங்க ஆள் எவ்வளோ இருக்கிறாரு? கேம் விளாண்டுக்கிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது என்ன ஆர்டர் பண்ணீங்க? பரோட்டா. பரோட்டா எத்தனை சாமி ஆர்டர் பண்ணீங்க? 2 ஆர்டர் பண்ணா? ஒரு செட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு பரோட்டாவை. அது வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. யாருமே வீட்டில் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொன்னால் உங்கள் பையன் யாரோ ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கடைசியாக தம்பி ஆர்டர் பண்ணியிருக்காரு. குழந்தைங்க பார்த்தீங்களா, விளையாடுறதுக்கு ஃபோனை கொடுத்தா ஆர்டர் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அதனால் தம்பியோடைய சாகசங்கள் இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. பிள்ளைங்க எப்படிலாம் வந்து எவ்வளோ அட்வான்ஸாக போகிறாங்க அப்படிங்கிறத. அதனால் ஃபோனை கையில் கொடுக்கும்போது என்னென்ன அதில் நம்ம ஆஃப் பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் ஆஃப் பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு. அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் தம்பி வச்சு சொல்கிறேன். ஓகே, உங்கள் அம்மா அந்த ஆப் எடுத்துட்டாங்களா? டிலீட் பண்ணிட்டாங்களா? இன்னும் டிலீட் பண்ணலையா? சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் அம்மா டிலீட் பண்ணிடுவாங்க. ஓகே, சரி, பாய் சொல்லிடு. இனிமேல் அப்படிலாம் ஆர்டர் பண்ண மாட்டேன் ஆன்ட்டின்னு சொல்லிடு. எப்படி உனக்கு ஆர்டர் பண்ண? எனக்கே ஆர்டர் பண்ண தெரியாது. எப்படி உனக்கு ஆர்டர் பண்ண தெரிஞ்சிச்சு? கொடுத்தா பண்ணி கட்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வரதே எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஆர்டர் ஆயிடுது. சத்தியமாக எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாதுடா. எனக்கு இன்னமும் சீலையெல்லாம் என் பிள்ளைங்க தானே எனக்கு ஆர்டர் பண்ணி தராங்க. ரொம்ப முன்னேறிட்டிங்கடா பசங்க. சரி, சூப்பர். நாங்கள் போய் லஞ்சு சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன்.
அவ்வளோதாங்க, குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே வந்து அவரைக்காய் பொரியல் எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒருத்திக்கு தான் வேண்டான்னு சொன்னால் கேட்காம அவரைக்காயை பொரியல் பண்ணிட்டு இருக்கா. சரி, ஓகே. என்னோட லஞ்ச் வந்து இன்னைக்கு வந்து இந்த புளிக்குழம்பும் அவரைக்காய் பொரியலும் தாங்க. கடம்பா இருக்கு, எறா இருக்கு, நண்டு இருக்கு, சீலா இருக்கு, திருக்க இருக்கு, பாறை இருக்கு, காரப்பொடி இருக்கு, சங்கரா இருக்கு. ஏம்டா இந்நேரத்துக்கு கூட மீன் வித்துட்டு போறாங்க. எப்படி இருக்குது பிரியாணி? சூப்பரா இருக்குதா? சிக்கனும் சூப்பரா இருக்கா? அமுதா என்ன பண்ணுது? பிரியாணி நல்லா இருக்குதா? வா, எப்படியோ அமுதாவே வந்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா. சூப்பர். சரி, சாப்பிடுங்க. இப்போ 6 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் வர்ஷா பொண்ணு வேலையை விட்டு வந்தா. இதுக்கப்புறமேட்டு நாங்கள் மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் போனோம். வர்ஷாவும் அஜயும் பைக்கில் வந்துட்டாங்க. நானும் அமுதாவும் மட்டும்தான் ஆட்டோவில் கிளம்பி போனோம். கடைசியாக முடிவு பண்ணி நாங்கள் ஃபோரம் மாலுக்கு தாங்க போனோம். நாங்கள் முதல்ல போய் சேர்ந்துட்டோம். ஆனால் வர்ஷாவும் அஜயும் வரல. கடைசியாக நாங்கள் பார்த்தாக்க அவங்க முன்னாடி வந்துட்டாங்க. நாங்கள் தான் பின்னாடி போய் சேர்ந்துருக்குறோம். 2 பேரும் தொலைவரத்துக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கடையை பிடிச்சி உள்ளே போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. வருஷாவத்தை காட்டும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரேட் வருதுன்னு பார்க்கலாமா? ஓகே, கூட அழகாக இருக்கும். ஆனால் எல்லாமே ரேட்டு அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் பிராண்டட் கம்பெனி, அதுக்காக தான் இவ்வளோ ரேட்டு. ஓகே, நம்ம வர்ஷா பொண்ணு வரட்டும், ஏதாவது வாங்கலாம். கண்ணே, அவங்க எங்கே இருக்காங்க வர்ஷாலாம்? நாத்துக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குதுங்கிறீங்க. கடையே மாலே ஃபோரம் மால். ஏதோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகலாமான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கா. காணாது கண்ட மாதிரி போய் பார்க்குறாங்க. இதுதான் வந்து தொடக்கூடாது. அங்கே ஃபோரம் மாலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. நம்மளை பார்த்துட்டு நம்ம கூட வந்து பேசினாங்க. நம்ம கூட ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. திருநெல்வேலிக்காரங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. வர்ஷா பொண்ணு மினி ஷோப்பில் பூந்துட்டா. இங்கே தான் நாங்கள் வந்து விகாஸ்க்கு வாட்டர் கேனு, இந்த பவுலு, இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே தான் வாங்குவேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அட்டானி வருது. ஸ்ப்ரிங் எல்லாம் இது ரப்பர் பேண்டு. இந்த கிளிப்புங்க அழகழகாக இருக்கு பாருடா. இந்த இது மாதிரிலாம் இப்போல்லாம் நான் அத்தியாவசியம் வாங்குறேன். தேவைகள் மட்டும். தேவைகள் மட்டும். இந்த பவு பாரு, அங்கே பாரு. அதெல்லாம் போடுவேன் நீ சின்ன குழந்தைங்களாட்டம். சும்மா எதுக்கெல்லாம். ஓ, வாங்கிக்கோ. வாங்க போலாம். ட்ரெயின் வருதுப்பா. ஓகே, ஹாப்பி. போலாமா வீட்டுக்கு? சரி வாங்க. நேத்திக்கு வந்து ஃபோரமெல்லாம் போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. அதனால தான் நான் வீடியோ நைட்லாம் எடுக்கவே இல்லை.
வந்து பசியான பசி. ஆனால் கடைன்னு சாப்பிட்டு படுத்துட்டோம். வீட்டுக்கு வரத்துக்கு 11 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு சண்டே லேட்டாக தான் எந்திரிச்சு தோசை சாப்பிட்டாச்சு. இப்போ லஞ்சுக்கு நான்வெஜ் கட்டாயமாக செய்யணும்ல, ஏன்னா வருஷ பொண்ணு இருக்கா, அதனால நான்வெஜ் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. என்ன நான்வெஜ் செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்கா மட்டன் வந்து கிரேவி செஞ்சுருக்கோம். மட்டன் தான் கிரேவி செஞ்சாச்சு. நான் 1 பார்ட் ரெசிபியே சொல்லுவேன் இல்லைங்களா, அதுதான் இன்னைக்கு செஞ்சு காட்டினேன் அவளுக்கு. அதனால அவளுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. 2வது சாதம் வடிச்சாச்சு. கூட வந்து இன்னைக்கு அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரான். இது வந்து நம்ம அமுதா ஸ்பெஷலாக ப்ரான் செஞ்சு கொடுத்துருக்கா. அதுவும் வந்து ஏன்னா ஏற்கனவே நான் அந்த நம்ம வீடியோ நிறையா ட்ரிப்பு செஞ்சு காட்டியிருக்கேன். அதனால தான் இன்னைக்கு ப்ரான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து ரசம் வச்சுருக்கா அமுதா. நான் வந்து ரசம் எப்பவுமே வைக்க மாட்டேன், ஆனால் வந்து ரசமும் வச்சாச்சு. இப்போ வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னாக்க, எனக்கு வந்து சைவத்துக்கு ஏதாவது செய்யணும் இல்லைங்களா, அதனால சண்டேங்கிறதுனால இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா மறுபடியும் குழம்பு பொரியல் இதெல்லாம் வச்சிட்டு இருக்க வேணாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு முட்டை குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த முட்டை குழம்பு ரொம்ப ஈஸியானதுங்க. நம்ம முன்ன வச்சோம் இல்லைங்களா புளிக்குழம்பு, அதே மாதிரி புளிக்குழம்பாட்டம் வச்சுட்டு அதுலேயே வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த புளிக்குழம்புல வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை முட்டை போடுறதுனாலும் போட்டு செஞ்சமாவும் சூப்பராக இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி முட்டை போட்டு ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதாங்க இன்றைக்கி என்னோடய லஞ்ச். இன்னைக்கு தம்பியோட லஞ்ச் வந்து மட்டன் இறாலும். எப்படி தம்பி இருக்குது? சூப்பராக இருக்குதா? ரெண்டுமே எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரியே வந்து எனக்காகலாம் சொல்லாத, இன்னும் நல்லா இருக்கா? அவன் பொய் சொல்கிறானோ எப்படியோ, நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் கூட பொய் சொல்கிறோன்னு நினைப்பீங்கல்ல. கரெக்டாக இருக்குது. ஏன் அமுதா நல்லா இருக்குதா? சூப்பர். அமுதா மட்டும் வீடியோ ஆன் பண்ணிட்டு வாயை பேச மாட்டான். உங்கள் அம்மா பேசக்கூடாதுன்னு நினச்சா ஃபோன் எடுத்து கையில் பிடிச்சிக்கோ தம்பி. ஃபோன் இப்படி கையில் பிடிச்சிட்டு உங்கள் அம்மா அதுக்கப்புறம் வாயை பேச மாட்டான். அதுக்கு கூட பதில் சொல்ல முடியல பாரு. சரி, ஓகே, சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறோம். இப்போ காட்டுற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தாங்க வர்ஷா வந்து மினி ஷோவில் வாங்கினா. இது எல்லாமே லஞ்ச் பேக்குக்கு வந்து வச்சுட்டு போகிற மாதிரி தான் வாங்கியிருந்தா. ஏன்னா வேலைக்கு போகிறதுனால லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகிறா இல்லைங்களா, அதில் வைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுமே வாங்கியிருந்தா. மற்ற பொருட்கள் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் தான் வேறு வாங்கியிருந்தா. அவ்வளோதான் வாங்கி கொடுத்தேன் நான். அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் எல்லாமே நான் வந்து மேச்சேரிக்கு கிளம்பி வந்துட்டேன். காலைல 5 மணிக்கே ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க. அதில் கிளம்பி நான் மேச்சேரி வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.